ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா இனிப்பு குழி பணியாரம் தாங்க. இதில் நான் 1/4 கிலோ டம்ளரில் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன். இது மொத்தமாக சேர்ந்து 1/2 கிலோ ஆகுதுங்க. சரிங்களா? இப்போ இதை ஒரு 3 முறை கழுவி வாஷ் பண்ணி நம்ம ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதை 3 முறை நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கப்பில் ஒரு கப் எடுத்துப்போம். அந்த கப்பில் ஒரு இந்த விரல் இருக்குது இல்லைங்களா, 4 விரலுக்கும் ஃபுல்லாக ஒரு 2 முறை வெந்தயம் எடுத்து அதையும் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். சரிங்களா? வாங்க வாஷ் பண்ணிடலாம். இப்போது நான் நல்லா இந்த வெந்தயத்தை 3 முறை வாஷ் பண்ணிட்டேன். இப்போ இதுவும் நம்ம ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். சரிங்களா? இப்போது 6 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊறட்டும். இப்போது 6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ இது நல்லா நம்ம எடுத்து மிக்சிலையோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு நல்லா தனித்தனியாக வெந்தயம் தனியாக அரிசி தனியாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ சரிங்களா? 1/2 கிலோ பச்சரிசிக்கு 1/4 கிலோ வெல்லம் ஊற வச்சு கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் போக இப்போ மாவு ரெடியாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போ வெந்தயமும் தனியாக அரைச்சி எடுத்துட்டேன். இது ரெண்டுத்தையும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஏன் நான் வெந்தயத்தில் செய்கிறேன் அப்படின்னா, வெந்தயத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் பெரியவங்களும் சுகர் இருக்கவங்க கூட இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான். இப்போது கரைச்சி வச்சுருக்க வெல்லம் தண்ணியும் என்ன பண்ணலாம், இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்குவோம். ஏன்னா இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். கரைச்சி வச்ச இந்த மாவை ஒரு 4 மணி நேரம் நம்ம அப்படியே மூடி போட்டு புளிக்க வச்சுருவோம். சரிங்களா? புளிக்க வைக்கும் போது நம்மளுக்கு பணியாரம் ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ஒரு 4 மணி நேரம் இதை புளிக்க வைக்க போகிறோம். இப்போது 4 மணி நேரம் கழித்து பார்க்குறோம், மாவு நல்லா புளிச்சிருக்குங்க. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு சேர்க்க போகிறோம். ஏன் சோடா மாவு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணியாரம் ரொம்ப சாஃப்டாக வர்றதுக்காக சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் அளவு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போது குழி பணியார சட்டியில் நம்ம எண்ணெய் விட்டு மாவை ஊற்றிடுவோம். சரிங்களா? அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளோவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வேக வைப்போம். பாருங்கள், நம்மளோட ஹெல்த்தியான ஸ்வீட்டான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.